இருந்ததா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நிக்குது. இந்த சூஃபிசம், இஸ்லாம் இந்த ரெண்டுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார்? அந்த கால இடைவெளி. சூஃபிசம்ன்றது இந்தியாக்காரங்க கூட சேர்ந்து இஸ்லாமியர்கள் நாசமா போன ஒரு மெத்தட். சரிங்களா? இஸ்லாம் அதுக்காக இஸ்லாமுக்கு சப்போர்ட் இல்ல எதிர்ப்பு இல்ல நான் சொல்ல வரல. இந்த சுஃபின்றது என்னன்னா நம்ம ஊர் சாமியார் குரூப் மாதிரிங்க. நம்ம ஊர்ல இருக்க சாமியார் மாடல்ல, அதாவது கடவுளின் பெயரால் காசு சம்பாதிக்கிறது, இல்லைன்னா நான் முனிவர் மாதிரி ஆயிட்டேன் எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த சுஃபிசம்ன்றது. இது இஸ்லாமிய நண்பர்கள் கோச்சிட்டாலும் அதை பத்தி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சுஃபிசம்ன்றது இவங்க இந்தியர்கள் கூட சேர்ந்து வந்த பழக்க வழக்கத்துல அவங்களும் அதெல்லாம் கத்துக்கிட்டு வீணா போனது. இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா ஷிர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷிர்க் அப்படின்னா மூட நம்பிக்கை எதிர்ப்புன்னு அர்த்தம். தேவையில்லாத நம்பிக்கை. அவங்க நபிகள் சொன்னது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு ஒன் வேர்டுங்க. படைத்தவனை வணங்கு, படைப்பினங்களை வணங்காதே. படைத்ததை எதையுமே வணங்க. படைத்தது எதுவா இருந்தாலும் சரி, மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கோழி, மனுஷன் எதையுமே வணங்க. ஏக இறைவன் அல்ல, படைத்தவனை மட்டும் வணங்க. இப்பதான் அவர் சொன்ன ஒரே ஒரு லைன். இந்த சுஃபிசம்லாம் பின்னாடி வந்தது. நம்ம முகமது நபி காலத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்ல போனா உலகத்திலேயே மக்களை பார்த்து படின்னு சொன்ன ஒரே ஒரு மத தலைவர் அவர் தான். மக்களை கூப்பிட்டு என்ன செய்யணும், முதல்ல படிப்போம் அப்படின்னு. படிப்புக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்த ஒரே ஒரு மத தலைவர் முகமது நபி மட்டும் தான். வேற எந்த மதத்திலையும் எந்த மத தலைவரும் படின்னு சொன்னது கிடையாது. இவங்க அவரு சொன்னா அதை விட்டுருவாங்க.